வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஏரியில் ஒரு அண்ணன் மீன் வலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கினார். அப்படியே பொறுமையாக இறங்கி வலைக்கிட்ட போயிட்டு வலையை எடுக்கிறாரு. ஏரி ரெண்டாக பெரிய நடுவில் ரோடு இருக்குது, தனித்தனியாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் வலை விட்ருக்கேன்பா, ஒன்றும் மாட்டியிருக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த வலை விட்றவங்க, மீன் பிடிக்க போகிறவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? மீன் கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைச்சா அந்த வலையை எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னும் போது அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே சொல்ல முடியாது. என்னண்ணா மீன் மாட்டிச்சா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பாங்க பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரை பக்கம் இழுத்துட்டு வர்றாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. இன்னைக்கு எதுவுமே மீன் மாட்டலப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது இருக்கிற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏமாற்றம் பயங்கர வலியை தரும். இருந்தாலும் விடாமுயற்சியால் எல்லா வேலையும் எடுத்து பார்ப்போம், தன்னம்பிக்கையோடு எடுக்கிறாரு. கடைசியாக அந்த வலையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அள்ளி செடியில் மாட்டிகிட்டு இருந்துச்சு. அதை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. 2 மீன் மாட்டியிருக்கு. என்ன அடியில் பார்த்தீங்கன்னா வலையை எடுக்கிறாரு. வலையும் கொஞ்சம் டேமேஜான வலை தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன். போதும்ப்பா அந்த மீன். அந்த போதுன்ற மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய மனம். அப்படி ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் அவ்வளோவும் வராது. எதுவுமே இல்லை அப்படின்றத விட இந்த 2 மீன் கிடச்சிருக்கேப்பா, 2-3 மீன் கிடச்சிருக்குல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் மன நிறைவே தருது. பாருங்கள், நல்ல பட்டையாக தான் இருக்குது ஜிலேபிலாம். அந்தாண்ட விட்ருக்காரு. அந்த வலை கொஞ்சம் டேமேஜான வலை. அடுத்து பார்த்தா உடனே காணாராஜா. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மேலே இருக்கு.